சிலுவையில அரைஞ்சாங்க. நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டீங்க. பிதாவே, நீங்களும் என்ன கைவிட்ட கூடாது. தெய்வபுத்திரனுக்கு உதவினது தெய்வம். நான் யார்கிட்ட சொல்லுவேன்? காசு வாங்கிட்டு ஏமாத்துற மகா பாவி கிட்டயா? அப்புறம் இன்னொரு ஆளும் இருக்கான். இப்போதைக்கு எல்லா கஷ்டங்களையும் தீர்த்து வைக்கிற ஒரு ஆள். நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க. மன்னிச்சுக்குங்க பிதாவே. இப்போதைக்கு இதுதான் நமக்கு ஆறுதல். என்னடா வாழ்க்கை இது. என்ன விஷயம் திருடா? நீங்க என்ன வேணாலும் என்ன கூப்பிட்டுக்கோங்க போலண்ணா. உனக்கு பேர் வைக்கும் போது உங்க அப்பா அம்மா இப்படிதான் பேர் வச்சிருக்கணும், திருடன். நான் எப்பவும் நினைச்சிருப்பேன் நீங்க எப்படிதான் இப்படி பேச்சுலராவே இருக்கிறீங்கன்னு. எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அதை யாருக்கிட்டயுமே சொல்லாம அதை அடக்கி வச்சுக்கிட்டு இந்த சிரிப்பு விளையாட்டு தமாஷு. ஆனா நான் சிரிக்கலையே சுசீந்திரா. இல்ல சிரிக்க கூடாது, அது அப்படிதான். அதான் கிளாசிக் ஹியூமர். சார்லி சாப்ளின் அவரு சிரிக்க மாட்டாரு, ஆனா நம்ம சிரிப்போம். இன்னும் உதாரணம் நிறைய பேர் இருக்காங்க. நாகேஷ், சந்திரபாபு, இப்பதோ சாக்ஷாத் ஹாஸ்யம் நிறைந்த போலண்டன். போலண்ணா, உங்களுக்கு விஷயம் தெரியுமா? நான் இப்போ உயிரோட இருக்கிறதே உங்க காமெடி எல்லாம் கேட்டுதான். அது என் சொந்த வீட்டோட பரண மேல. இதை விட பெரிய பாக்கியம் எனக்கு எங்க கிடைக்க போகுது? இல்லன்னா நான் எப்போ தற்கொலை பண்ணிருப்பேன். இந்த விஷயத்தை கேட்கதான் செய்யறேன். பார்க்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கலையே பிதாவே. தற்கொலை செஞ்சுக்கணும்னா மனுஷனுக்கு மனதைரியம் வேணும். அப்படி ஒரு குணமே உங்ககிட்ட கிடையாது. நீ பயந்தாங்குள்ளி, 1ஆம் நம்பர் பயந்தாங்குள்ளி. சும்மா பேசறான். இதே மாதிரி மனுஷங்க விழறதும் பாசம் நிறைஞ்சவங்க கிட்ட இருந்து கிடைக்கிற இதே மாதிரி திட்டுங்களும் நாளைக்கு மேல கொண்டு போகிற ஏணி படிகளா இருக்கும். இத படிங்க. தண்ணி ஊத்தலையா? இல்ல, இது நீ படிச்சு மனப்பாடம் பண்ணி எந்த நாடகத்திலயோ சொல்லாம விட்டுட்ட டயலாக் தானே இது? உண்மைதான் பாலனா, உண்மைதான். நாடக வசனம் தான். போறையா? படிச்ச வேஷங்கள்ல ஒண்ணு கூட நடிக்க முடியாம போன அதிர்ஷ்டம் இல்லாத ஒரு நடிகன் தான் நானு. சப்ஸ்டியூட் நடிகன். நீ இப்படி என் முன்னாடி அழாத. எப்படி அழாம இருக்க முடியும் பாலனா? எப்படி அழாம இருக்க முடியும்? சப்ததீப் எங்கடா? சப்ததீப் பாலனா, சப்ததி. அப்படி சொன்னா அதுக்கு அர்த்தம் என்னடா? பெரிய அம்மாவோட சப்ததி. ஆபரேஷன் பண்ணணுமா? பெரியம்மா ரிலீஸ் ஆகி 70 வருஷம் ஆச்சு. ஒரு விருந்து கொடுக்க வேணாமா? 2500 ரூபாய் கூட பெரட்ட முடியலன்னா அவமான பாரத்தினால வாழ்க்கையே முடிச்சுக்க வேண்டி இருக்கும். போறேடா. தேங்காய் எல்லாம் போட்டுட்டு அப்புறம் திருப்பி கொடுக்கலாம்னு நினைச்சேன். எல்லார்கிட்டயும் கேட்டுட்டேன், யாரும் கொடுக்கல. இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு வந்து 2500 குடுக்கறேன்னு தானே சொல்றேன். அதுக்கேண்டா நீ அலற? அதுக்கு தேங்காய் போடுறதுக்கு இன்னும் நாள் இருக்குல்ல. சப்ததி அவ்வளவு நாள் காத்திருக்க வைக்க முடியுமா? நாளைக்கு சூரியன் அஸ்தமிக்கும் போது சப்ததி போயிடும்ல. அவங்கிட்ட போக வேண்டாம்னு சொல்லு. நான் இங்க இருக்கேன்ல, தென்னை மரத்துல தேங்காய் இருக்கு. போலன்னா நான் தர்றேன்டா காசு. கரியுது. கரிஞ்சா கரியட்டும். அது இல்ல, என்னமோ கரியுது. ஐயோ, கரிஞ்சு போச்சா?